கடக ராசி அன்பர்களுக்கு அநேக வணக்கங்கள். கழுத்தை பிடிக்கும் கண்டக சனி. நீங்கள் இது நாள் வரைக்கும் நடந்த மாதிரி இனி இருக்குமா அப்படின்னு கேட்டால், நிறைய விஷயங்களில் கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் ஆபரணங்களில் பாதுகாப்பு, அது போன்ற இரவு நேர பயணங்கள் மற்றும் குடும்ப உறவுகள், மனைவி மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரு சம்பந்தமான உறவுகள், இது போன்ற விஷயங்களில் மற்றவர்கள் தலையிடை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய வீட்டிற்குள்ளே மிக நெருங்கிய உறவினராக இருந்தாலும் கூட அவர்களிடத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும். இது போன்ற விஷயங்களில் மிக கவனமாக இருங்கள். மற்றபடி உங்களுக்கு எல்லா விஷயங்களிலுமே இது சனி மட்டுமல்ல, மற்ற கிரகங்களும் கூட மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை இந்த கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை நிமித்தமாக இருக்கிறவங்களாக இருந்தால் கூட, அங்கேயும் கூட உங்களுடைய மேலே வேலை செய்கிறவங்க, அதிகாரி, கீழே வேலை செய்கிறவங்க, இவங்களாலையும் பல தொல்லைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஆகையினால் நீங்கள் அதிகமாக அமைதியாக தான் இருக்கணும். ஒன்று. இரண்டாவது, தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகளை போட்டுக்கக்கூடாது. டிஸ்கஸிங் பண்ணக்கூடாது. விவாதம் பண்ணக்கூடாது. சரி என்று சென்று விட வேண்டும். இது போன்று எல்லா விஷயத்திலும் எஸ்ன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அனைத்துமே நோ நோ என்று எதுவுமே வராது. ஆகையினால் கவனமாக இருங்கள். குடும்ப உறவுகளில் ஜாக்கிரதையாக இருங்கள். பிரயாணம் போன்றவர்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதிகமாக நீங்கள் துர்க்கை அம்மனை, ஏதோ ஒரு அம்மனை தரிசிக்க பாருங்கள். முடிந்தால் துர்க்கை அம்மனை செவ்வாய் வெள்ளியில் பண்ணுங்கள். மிகுந்த நன்மை தரும். ஆகையினால் மனம் தளர வேண்டாம், ஜாக்கிரதையாக இருங்கள். உங்களுக்கு துர்க்கை அம்மன் துணை நிற்பாள். நன்றி.